trading na enna actually? Is making money is the objective of trading, or is there anything else in trading? We usually used to say investors buy business, traders buy the opportunities. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்டிங்ன்ற இட்ஸ் அசெட். நிறைய பேர் நம்ம பசங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இன்வெஸ்டிங்கையும் ட்ரேடிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா AI will replace humans. I have 0% trust on it. பட் என்னோட பெரிய ஒரு ஹோப் என்னன்னா AI will replace the jobs of the person who is learning AI. இன்வெஸ்டிங்ன்றது என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா போயிட்டு மாம்பழத்தை வாங்க மாட்டீங்க ஒரு விவசாயிட்ட. நீங்கள் போய் ஒரு விவசாய நிலத்தை வாங்கிடுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே இது ஃபீல் லைக் அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றாங்க. இப்போ காமர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிற பசங்களுக்கே வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக எதுவுமே தெரிய மாட்டேது, இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ வி யூஸ் டு சே தட் AI வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ட்ரேடை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணும். ஸோ whenever you are taking a wrong decision, no worries. So wrong decision will give you a lesson. A right decision will give you more enhanced path. Okay, let me tell you one thing. நீங்கள் இந்த மாதிரி AI எல்லாம் வந்து ட்ரேடெல்லாம் எடுத்துறது கன்சிஸ்டன்ஸாக பண்ணுது, ப்ராஃபிட் பண்ணுதுன்னா ஏன் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாரும் கூப்பிட்றாங்க? Hi everyone. நிறைய பேர் ஏஐ அண்ட் ட்ரேடிங் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாட்காஸ்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம்மன் ஹூ இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் யார் வந்து இதுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரியும் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். அட் தி எண்ட் ஐ ஹவ் ஃபவுண்ட் ஒன் பர்சன். ஸோ ஐ நோ ஹிம் ஃபார் த லாஸ்ட் 6 to 1 month 1 year டைம். ஸோ இந்த 1 year டைமில் வந்து அவர் என்கிட்ட ட்ரேடிங்கை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒய் காண்ட் ஐ இன்வைட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹி இஸ் நன் அதர் தென் மிஸ்டர் எஸ் விவேக் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இன்டர்வியூ. நிறைய பேர் வந்து ட்ரேடிங் அண்ட் AI இது ரெண்டுலையுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அப்ஜெக்டிவாகவும் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் காசு சம்பாதிக்கணும் வாழவும் முடியாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ட்ரேடிங் வந்து ஒரு பெரிய ரோலாக இருக்கு. ஏன் பெரிய ரோலாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம், அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் நான் ட்ரேடிங் பண்ணி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, AI மூலியமா ட்ரேடிங் பண்ண முடியுமா, AI மூலியமா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் I just made a proposal to you and thank you so much for accepting this proposal and being here. So it is very nice to have you. So how are you doing, sir? Yes, doing good. So yes. First of all, I will give my valuable suggestion about this topic and all. Yeah. It is very great pleasure to join with you. Yes, thank you so much, sir. Yeah. But see, since you have said that it is trading related thing, yeah. So I do have a experience on a market. Okay. So past 15 years I was in the market. So last couple of years we are using more AI related things. Oh, okay. And great, it could be very interesting. Yeah. அப்ப நிறைய இன்டராக்டிவ் திங்ஸ் பண்ண போறோம். ஓகே. சார் மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா ட்ரேடிங்னா என்ன ஆக்சுவலா? ஒரு ட்ரேடிங்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா காசு சம்பாதிக்கிறது தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. பட் இஸ் மேக்கிங் மணி இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரேடிங் ஆர் இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் இன் ட்ரேடிங்? குட், நீங்கள் கரெக்டான கொஷின், ஆனால் கரெக்டான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறீங்க அதுலேயே. ஓகே. ஸோ ட்ரேடிங்கிறது என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் லைக் பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் வாங்கி விற்கிறது தான் வந்து ட்ரேடிங். ஓகே. ஸோ வாங்கி விற்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் மீன்ஸ் த டைம் ஃப்ரேம். We usually used to say investors buy business. Yeah. Traders buy the opportunities. ஓகே. நல்லா இருக்குது டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரினா நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க, கிராமத்தில் போய் ஒரு விவசாயிக்கிட்ட போய் மாம்பழம் வாங்குறீங்க, 1 கிலோ 50 ரூபா கொடுக்குறாரு, நீங்கள் சிட்டியில் வந்து 70 ரூபாய்க்கு விற்பீங்க. கரெக்ட். தட் இஸ் கால் ட்ரேடிங். ஓகே. ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் எப்படி உள்ள வருது? அப்போ இதை எப்படி நம்ம பிஸ்னஸாக பார்க்குறது? இப்போ அதே நீங்கள் சொல்லிட்டீங்க கரெக்டாக. பிஸ்னஸ்ன்றது என்னது? இட் இஸ் நாட் ஃபார் அவர் ஓன் யூஸ். ஓகே. நீங்கள் மேம்பழத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக யூ ஹவ் பீன் கோயிங் டு செல் ஃபார் இட். யா. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க, மாம்பழம் எங்கே கிடைக்கலையோ
அந்த இடத்துல போய் பிச்சிங் பண்ணி 70 ரூபா விற்கிற இடத்துல கூட நம்ம 100 ரூபாய் கூட விற்கலாம். கரெக்ட். ஸோ அதுக்கான தேவையை அதிகப்படுத்தி இது பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஓகே 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 கிரேட் கிரேட் கிரேட். சார் இப்போ இந்த இடத்துல ட்ரேடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா ட்ரேடிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கினா அன்னைக்கே சேல் பண்ணிடணும், இல்லைன்னா அது உங்களுக்கு லாஸில் முடிஞ்சிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சார் ஆக்சுவலாக? இல்லை, அது நம்ம எப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணுமே, நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகே ஷூர். இப்போது நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ட்ரேடிங், இன்வெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ ஜஸ்ட் கோஆர்டினேட் வித் திஸ் திங்ஸ். ஓகே. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னன்னா உங்களோட பஜார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பஜாரில் என்ன ஆகும், நிறைய கடைகள், நிறைய பையர்ஸ் வருவாங்க, நிறைய செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்கள் மாம்பழம் வாங்கிட்டீங்க. ஸோ மாம்பழத்தை வாங்கிட்டு நீங்கள் விற்க போகிறீங்க. இப்போ விற்க போகும்போது என்ன ஆகும், உங்களை மாதிரி நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. ஸோ இட் இஸ் லைக் மல்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு மாலுக்கு போகிற மாதிரி நிறைய பேர் இது you have a number of opportunities. ஓகே ஓகே. So that is called a stock exchange. Whereas trading, investing ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்ற பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்வெஸ்டிங்ன்றது என்னன்னா, இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் நீங்க இன்வெஸ்டிங் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போயிட்டு மாம்பழத்தை வாங்க மாட்டீங்க ஒரு விவசாயிட்ட, நீங்க போய் ஒரு விவசாய நிலத்தை வாங்கிடுவீங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களோட பெனிஃபிட் என்னன்னா லாஸ்ட் வரை வந்துட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓ. வேற ட்ரேடர்ன்றவர் என்ன பண்ணுவார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் யூஸ் பண்ணிக்குவார். அந்த மாம்பழத்தை மட்டும் வாங்கி ட்ரேட் பண்ண, அதாவது இன்னொரு சேல் பண்ற ஒருத்தர்கிட்ட ட்ரேட் பண்ணி கொடுத்துருவாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே. ஸோ அவர் இன்னொருத்தட்ட கொடுத்தாலும் சரி, அவரே விற்றாலும் சரி, இட்ஸ் ஆக்சுவலி லைக் கேப்டிவேட்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் 50 ரூபா கிலோ கிடைக்கிற இடத்துல இன்னும் 30 ரூபா 40 ரூபா கூட கிடைக்கும். ஓகே. பட் நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க, எந்த இடத்துல விற்கிறீங்க? அது வந்து கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா இந்த பக்கத்தில் மூலையில் வந்து ஒரு க்ரோசரி ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நான் மாம்பழம் வாங்கினேன் அப்படின்னா 1 கிலோ வந்து எனக்கு 100 ரூபா. பட் நேற்று வந்து ஒருத்தர் இந்த சைடு வந்துக்கிட்டு இருந்தார், அவர் வந்து 2 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஸோ என்னடானா ஸ்ட்ரெயிட்டாக வந்து போய் கோயம்பேடுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சின்ன கடையில் போட்டு சேல் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதுதான் ப்ராஃபிட்டாக இருக்குது. 2 கிலோ 100 ரூபா கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ப்ளஸ் ஃப்ரெஷ் மேங்கோஸாகவும் இருக்குது. இல்லை, அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, சாரி ஃபார் இன்டர்ப்ட், ஆக்சுவலி நான் பையிங் த பையர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்னனால என்னால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஓகே ஓகே. ஸோ பையிங் த பையர்னா என்னன்னா, ட்ரேடிங்கில் அது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷம், நீங்கள் எவ்வளோ லாங்கிவிட்டியாக இருக்கீங்கன்றது மேட்டர். ஸோ ரொம்ப வருஷத்தில் இருக்கும்போது, நீங்கள் புதுசாக இருக்கும்போது 50 ரூபான்றது இட் ஃபீல்ஸ் லைக் சீப். ஆமாம். பட் இந்த 30 ரூபா 20 ரூபா வாங்கி 2 கிலோக்கு 100 ரூபா வித்தார்ல, ஆமாம், ஹீ நோஸ் இட். ஓகே. வி கால்ட் அஸ் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இவர் வந்து ஒரு 10 வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீ நோஸ் எப்போ ரேட் இறங்கும், எப்போ ஏறும், எப்போ ரேட் அதிகமாக இருந்தாலும் சப்ளை கம்மியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் தே ஹேவ் டு கோரிலேட்டட். ஓகே ஓகே ஓகே. ஸோ சின்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் த இன்வெஸ்டிங், ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்டிங்ன்றது இட்ஸ் அசெட். நிறைய பேர் நம்ம பசங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்வெஸ்டிங்கையும் ட்ரேடிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேடிங் இஸ் அ டைம் பவுண்ட். ஓகே. So time boundங்கிறது வந்து அந்த 24 hours time bound இல்ல does it also have 1 month? Yeah, you can use it for 1 month also, since you are trading with the derivatives. Derivatives னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. நம்ம வந்து எப்பயுமே நம்மளுங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து போக மாட்டாங்க, லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. அது வந்து பெருசா எடுத்த உடனே பெருசா அச்சீவ் பண்ணணும், அதாவது ஓவர் நைட்ல அம்பானி ஆக நினைக்கிறவங்க நம்ம நிறைய பேர். பட் கரெக்ட், பட் தே ஹேவ் a leverage. எப்பயுமே பாத்தீங்கன்னா லிவரேஜ் எந்த இடத்துல அதிகமா இருக்கும் அந்த இடத்துல ரிஸ்க்கும் நிறைய இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ணீங்கன்னா 1 month இருக்குது. பட் ஐ எம் நெவர் கோயிங் டு சே தட் இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அ பியூர் ட்ரேடிங். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் இன்வெஸ்டிங் அண்ட் வாட் இஸ் அ ட்ரேடிங். நீங்கள் மாம்பழம் வாங்கிட்டீங்க சார், சரிங்களா? அந்த மாம்பழம் வந்து இன்னைக்குள்ளே கெட்டு போய்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டீங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த மாம்பழம் கொஞ்சம் பழசாக இருக்கும், பறிச்சு ஒரு வாரம் இருக்குன்னு. நீங்கள் 1 கிலோக்கு 20 ரூபா வாங்கிடுறீங்க. இப்போ உங்களோட அஜெண்டா என்னவா இருக்கும், அது எப்படி இருந்தாலும் 30 ரூபாய்க்கு வித்தரணும். அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் a trader's perspective. ஓகே ஓகே. சோ ட்ரேடரோட மென்டாலிட்டி எப்படின்னா, நான் டைம் கேப்டிவேட் பண்ணி என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வரும் அதை நான் எடுத்துக்குவேன். ஓகே. பட் வேர் யூ கோயிங் ஃபார் இன்வெஸ்டிங், நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் n number of year, ரைட்? இந்த வருஷம் உங்களுக்கு மாம்பழம் வரல, அடுத்த வருஷம் வரலாம்ல? கண்டிப்பா. அதுக்கு அடுத்த வருஷத்தோட அதுவும் அதிகமாக வரலாம்ல? டெஃபினட்டா. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ மாம்பழத்தை போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் வந்து வாங்கி விற்கிறது வந்து கைண்ட் ஆஃப் அ ட்ரேடிங். இப்போ அதே இது அந்த லேண்டை போய் லீஸுக்கு எடுத்து ஒரு 10 இயர்ஸ்க்கு லீஸுக்கு எடுத்து அந்த மாம்பழத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே வந்து சேல் பண்ணுறது வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதே போல தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ ட்ரேடிங்கோட லிவரேஜ் இன்வெஸ்டிங்கோட லிவரேஜ் தெரியும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராரு அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 5 to 10 lakh rupees. ஓகே. அது ட்ரேடிங்ல. இன்வெஸ்டிங். Talking about investing. The capital will be more.
ஓகே ஓகே ஓகே. பட் வேறஸ் இட் வில் பி லைக் அசட் கிரியேஷன். அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இது ஃபீல் லைக் அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றாங்க. இட்ஸ் நிறைய பேருக்கு. ஆமா. ஸோ நீங்கள் இன்வெஸ்டிங் தான் பண்ணுறீங்க. ஸோ இன்வெஸ்டிங் இஸ் கைண்ட் ஆஃப் திங். இட் யூ ஆர் பையிங் அசெட். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்கும்போது 2 கோடி ரூபா. யுவர் பாடி என்ன ஹைப், அங்கே பக்கத்துலேயே ஷாருக் கான் வராரு, அவர் வராரு, வாங்கிட்டீங்க 2 கோடி ரூபா கொடுத்து. பட் ஆஃப்டர் தட் யூ ஃபீல் லைக் அது நீங்கள் வாங்கின இடத்துல இன்னொரு 10 வீடு காலியாக இருக்கு. நீங்கள் வாங்கி முடிச்சோன்னா அதோட ரேட் என்ன போகும்? 1 crore தான் போகும். கண்டிப்பாக. நீங்கள் வாங்கினது 2 crores. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த ஃப்ளாட்டை வித்துருவீங்களா, வெயிட் பண்ணுவீங்களா? இப்போ ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங் ஃபீல் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். இல்லனா சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங் அப்படிங்கிற மாதிரி யூ ஜஸ்ட் okay. So you are talking about the trader's perspective. Okay. That is a confusing here. Oh, okay. Lot of people are confusing the trading perspective as well as investing perspective. நான் இப்போ 2 கோடி ரூபா கொடுத்து நான் ஒரு அசெட் கிரியேட் பண்ணனா, it is a investment, not a trading. Okay. So it is asset, right? Correct. So அதை நான் யூஸ் பண்ணலாம், எனக்கு பின்னாடி வரவங்க யூஸ் பண்ணலாம். Okay. I can use it for n number of years, right? Okay okay. அப்பனா நான் வந்து ஒரு செல் பெர்ஸ்பெக்டிவ்ல வாங்குறேன் அப்படினா it is a trading. Exactly. நான் வந்து யூஸ் பண்ண போறேன், என்னோட பிசினஸ்க்கு அதை யூஸ் பண்ண போறேன், அதுல இருந்து நான் லெவரேஜ் பண்ண போறேன் அப்படினா அது வந்து இன்வெஸ்டிங். ஓகே, இன்னொரு சிம்பிளா சொல்ற பாருங்க. ஒரு டைம் ஃப்ரேம்க்குள்ள எனக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி நான் போனேன்னா ட்ரேடிங். ஓகே. the time will be constrained. ரொம்ப கம்மியான ஷார்ட் பீரியட்ல எனக்கு என்ன வேற இதுல போட்டு நான் எடுத்துறணும் அப்படின்றது இட்ஸ் லைக் a business, right? பிசினஸ் பண்றவங்க நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்கல்ல. கண்டிப்பா. சோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி ரன் பண்ணுவாங்க அவங்க? ஸோ ஒரு 1 லட்ச ரூபா வச்சு அவங்க ஷாப் ரன் பண்றாங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் they are making some profit, right? Exactly. So whereas investing is something different. Completely different. எனக்கு ரிசல்ட் வந்து இப்போ வரணும்னு கிடையாது. Over the period of time I could realize many things. So that is investing. Okay. So இந்த perspective ரெண்டத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா they have a clear mind. But there is a practical difficulty. என்னன்னா usually we come up with a like trader. Okay. எப்படின்னா லைக் டைம் பீயிங் நான் வந்து மாதம் 1 லட்ச ரூபா ட்ரேடிங்க்குன்னு ஃபண்ட்ஸ் வச்சிருப்பேன், இதுலேருந்து எனக்கு 10% 20% நான் ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மென்டாலிட்டியில் வருவாங்க. சார் பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வாங்கின அசெட் ஏதோ ஒன்று இறங்கிருச்சு அப்படின்னா they will become இன்வெஸ்டர். பட் வைஸ் வர்சா. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, யூ டோன்ட் ஹேவ் எனி பேஷன்ஸ். ஓகே. என்ன சார் 1 வருஷம் ஆச்சு இன்னும் மாம்பழம் வர மாட்டேங்குது, அடுத்த வருஷமும் வராது சார். அப்ப நீங்க வித்துருவீங்க, இன்னொருத்தர் வாங்க வர பாத்தீங்களா, உடனே வந்துரும். ஆமா, நீங்க 2 வருஷம் உரம் போட்டு எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, அவர் வந்தவனே பழத்தை விரிச்சு. ஆக்சுவலா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்கு சார். ஒருத்தர் வந்து லேண்ட்ல போயிட்டு லேண்டுக்குள்ள கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அவருக்குன்னு ஒரு லேண்டு கொடுத்துருப்பாரு. அவங்க சொல்லுவாங்க நீ ஊரா போய் இந்த இடத்துல சர்ச் பண்ண அப்படின்னா லேண்டுக்குள்ள வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கும், நீங்க வந்து அந்த இடத்த தோண்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி வந்து அவர் சொல்லியிருப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பா சேர்த்து வச்ச அந்த லேண்ட் இருக்குல்ல அதை சேல் பண்ணிட்டு ஊரா சுத்தி தங்கத்தை தேட போயிடுவாரு. பட் என்னடானா அங்க தங்கத்தை தேடி போய் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் அவங்க வந்து ஊருக்கு வருவாரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லேண்டை யாருக்கு சேல் பண்ணிருப்பாரோ அவர் வந்து ரிச்சா இருப்பாரு. இவர் போய் காரணத்தை கேட்கும் போது ஆமாப்பா நீ கொடுத்துட்டு போன லேண்டு கீழே தங்கம் இருந்துச்சு, நான் அது வீடு கட்டுறதுக்கு தோண்டும் போது நானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி he will just narrate the story. அப்பதான் அவருக்கு தெரியும் தங்கம் வந்துட்டு சுத்தி போனா கிடைக்காது, நம்ம கிட்ட இருக்கிறதுல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. So it's a nice story. Actually it's good. நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கு இன்வெஸ்டிங் கேட்டிங்களா, இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். பட் இதில் இன்னும் நீங்கள் எந்த அளவு நீங்கள் ப்ரீடிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ யூஸ் டு அட்வொகேட் லாட் ஆஃப் பீப்புள். இப்போ காமர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிற பசங்களுக்கே வந்து அது ட்ரேடிங் ரிலேட்டடாக எதுவுமே தெரிய மாட்டேது, இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக எதுவுமே தெரிய மாட்டேது. ஸோ நம்ம அதை கம்பல்சரி வி ஹேவ் டு அட்வொகேட். ஸோ தே வில் கோ பை ஒன்லி புக்ஸ். தட் இஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃபர் ஃப்ரம் வாட் யூ ஆர் டூயிங் இட் ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது. பட் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது there is a basic difference. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க இன்வெஸ்டிங்னு போட்டீங்க அப்படின்னா so you are investing something, you have to wait for it to grow. That is an important perspective you should have in your mind. Number 2, if you go for a trading, risk management, it's an important key. So risk management இருக்கணும். Learn to there is you have to learn, open to learning, as well as you have to protect your capital. That is important thing. ஆமா கண்டிப்பா ட்ரேடிங்கை பொறுத்தவரை. ஸோ இது மூணையும் நீங்க பண்ணீங்கன்னா you will be success in trading. But lot of new people's like சின்ன பசங்களாம் வந்து they are doing trading. But I basically suggest them to go for some basics first. அவங்களாம் சோஷியல் மீடியா வீடியோ பார்த்துட்டு நானும் வந்து ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க சோஷியல் மீடியா நானும் இருக்கேன், நான் பார்க்குறப்ப நிறைய விஷயத்தை நீங்க சொல்ற மாதிரி தான். அந்த அந்த क्वेश्चन இருக்கு, நான் உங்களுக்கு லேட்டரா வரேன் ஆக்சுவலா. பட் லெட் அஸ் நாட். இப்போ இதுல என்னன்னா I just want to get the difference between trading அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் சொல்றாங்கல்ல. ஸ்டாக் மார்க்கெட்ல போய் நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா இதுக்கும் நான் ட்ரேட் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல அதான் சார், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது இட் இஸ் லைக் மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங் மாதிரி. There you find lot of buyers and sellers. So trading investing is nothing but so நீங்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் you bought some securities, shares or bonds or debentures வாங்கிக்கோங்க. And again it's up to your mentality.
ஓகே. இப்போ நான் இன்வெஸ்டிங்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டச் திஸ் திங்ஸ். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டா எனக்கு அதுலேருந்து எந்த பெனிஃபிட் வராதா, நான் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுமா, 20 வருஷம் வெயிட் பண்ணா? இட்ஸ் நாட் லைக் தட். தெர் இஸ் a thing called dividend. ஓகே. நீங்க இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி they are making profit, right? ஆமா. So automatically they will give you some dividend. So automatically it will be like 10 to 15% of what you are investing. கரெக்ட். So 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 10ல இருந்து 15% it's a good return. ஆமா. So இந்த இன்னைக்கு சூழ்நிலையில you know how it works. ஆனா நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் இயர் 2 lakhs மாறணும் அப்படிங்கிற மாதிரி அது பீப்பிள்ஸ் மைண்ட் செட். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. But இது என்னன்னா it is due to ignorance basically. So we do have some concept like doubling effect. அதெல்லாம் தெரியும் பாத்தீங்களா? சோ நீங்க நார்மலா நீங்க அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டில இருக்கீங்க அப்படின்னா எனக்கு டபுள் தான் ஆகணும் அப்படின்னா you have to wait for at least 8 years if you're going to put up in a post office. Okay. which have no risk at all. ஓகே. ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. நான் 1 லட்ச ரூபா போடுறேன், 8 வருஷம் கழிச்சு நான் 2 லட்ச ரூபா போய் ஜம்முன்னு எடுத்து வந்துடுவேன். ஓகே 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 ஓகே. போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்கீம் இருக்குது. ஆமா, ஸ்கீம் இருக்கு. ஓகே. சோ நார்மல் போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம், டாக்கிங் அபௌட் நார்மல் போஸ்ட் ஆபீஸ் 0% ரிஸ்க். ஓகே, கிரேட். ஓகே. சோ எங்க அம்மா கூட அதல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. அப்படினா பட் the people don't know how to segregate the risk and the reward. Okay. So and I will tell you one thumb rule. சோ எந்த இடத்துல ரிஸ்க் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ரிட்டர்ன் அதிகமா இருக்கும். ஓகே, புரியுது. இப்ப ரிஸ்க் நமக்கு கம்மியா இருக்கணும் ஆனா ரிட்டர்ன் அதிகமா இருக்கும்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நிறைய பேரோட ஒபினியன் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? ஓகே, குட். ஸோ இதே எக்ஸாம்பிள் போயிடலாம், ஏன்னா இட் வில் பி ஈஸிலி ரிலேட்டட் டு தட். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஒரு கடைக்கு நீங்களே இண்டிவிஜுவலாக போகிறீங்க, எனக்கு இந்த காய்கறி வேணும், இந்த பழம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறீங்க. தட் இஸ் கால்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டிங். அது ட்ரேடிங்காக இருக்கலாம், இன்வெஸ்டிங்காக இருக்கலாம். ட்ரேடிங்னா டைம் பீங், சார் இப்போ ஒரு 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 12 மணிக்குள்ள நான் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னா ட்ரேடிங். இல்லை சார், நான் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பொறுமையாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் சாப்பிடுவோம் சார் அப்படின்னா இன்வெஸ்டிங். பட் இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு பரிணாம வளர்ச்சி தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் லைக் சூப்பர் மார்க்கெட் மாதிரி. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள போனோடனே ஒரு அசிஸ்டன்ட் வந்துருவாரு உங்களுக்கு. சார் இது டிஸ்கவுண்ட் இருக்கு சார், இது நல்லா இருக்கும் சார். நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அதோட சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இது வாங்கினா இது வாங்கிக்கலாம் சார், இது வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எக்ஸாக்ட்லி. சோ 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குனீங்கன்னா அந்த 200 ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட் ஃப்ரீ. எக்ஸாக்ட்லி. சோ தட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் will be given by mutual funds. ஓகே. சோ இங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க போய் சூஸ் பண்ண மாட்டீங்க, அவர் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்பாரு. தம்பி உனக்கு இது நல்லா இருக்கும்பா, நீங்க இதை வச்சுக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவார். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ஓகே, கிரேட். சோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் தி பெஸ்ட் திங். சோ அது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ரிஸ்க் ஃபேக்டர் இன் தி சென்ஸ் வந்து, இப்போ உங்களோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு தெரியாது. இட் இஸ் அகைன் லைக் we are passing the ball. ஓகே. ரிஸ்க் நமக்கே தெரியாது. நம்ம என்ன, இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, டூ வீலர் நீங்க ஓட்டிட்டு போறீங்க, உங்களுக்கு ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் இருக்கு. நீங்க எப்படி சேஃப் கார்ட் பண்ணுவீங்க? நம்ம ஹெல்மெட் போடுவோம், ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவா போவோம். வெரி குட். உங்க பின்னாடி நான் உட்கார்ந்துட்டு வரேன், இப்போ எனக்கு ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் இல்லையா? உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, ஏன்னா அட் தி எண்ட் இட் இஸ் இன் மை ஹேண்ட். ஆனா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யூ வில் டிபெண்ட் ஆன் மீ. எக்ஸாக்ட்லி. சோ இதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு வெஹிக்கிள்ல வச்சு கூட்டு போவார், நம்ம பின்னாடி உட்கார்ந்திருக்கணும். ரிஸ்க் இல்லன்னு சொல்ல மாட்டேன், ரிஸ்க் வந்து டிரைவ் பண்றவரோட கையில இருக்கு. எக்ஸாக்ட்லி. வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. நல்லா இருக்கு சார். நம்ம ரெண்டு பைக்ல போவோம். So we used to go always, right? Oh yeah. Some older days. Okay, great. சார், இப்போ ஜஸ்ட் மூவிங் வித் ஏஐ. ஓகே, இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம நீ கொடுத்த அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பக்கா எக்ஸாம்பிளோட கிளியரா இருக்கு. இப்போ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஏஐ சார்? ஸோ நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ். ஆமா, நான் அதில் வந்து நம்பிக்கையே கிடையாது எனக்கு. ஐ ஹேவ் 0% ட்ரஸ்ட் ஆன் இட். பட் என்னோட பெரிய ஒரு ஹோப் என்னன்னா, ஏஐ வில் ரீப்ளேஸ் த ஜாப்ஸ் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் லேர்னிங் ஏஐ. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் ஈவன் ஐ ஆல்சோ அட்ரஸ் இன் மை செஷன்ஸ். கண்டிப்பா. ஏன்னா ஏஐ என்னைக்குமே வந்து உங்க ஜாப் எடுத்துட்டு போறது கண்டிப்பா. ஆனா ஏஐ தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து உங்க ஜாப் எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குது. ஸோ அதனால தான் வி ஸ்டிக் டு த வாட் இஸ் ப்ரிவிலிங் இன் த மார்க்கெட். ஸோ இப்போ நம்ம நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் சம் எட்ஜ் ஓவர், ரைட்? நீங்க அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். எக்ஸல் தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்காக ஃபினான்ஷியல் டிசிஷன் கரெக்டாக எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. இட் வில் பி அட்டாச் டு சம் லைக் அவங்களோட பெர்செப்ஷன் இருக்கு, அவங்களோட மென்டாலிட்டி இருக்கு, அவங்களோட நாலேஜ் அப்ளிகபிலிட்டி இருக்கு. தட் பிளேஸ் an important role. எக்ஸல் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஃபினான்ஷியலி அவரோட நாலேஜ் வைஸ் இஸ் வெரி குட். பட் அவரோட பர்சனல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி இஸ் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து வர்றதுக்கு வந்து இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம்.
ஏன்னா என்னதான் ஒரு நாலேஜ் இருந்தாலுமே அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் லேக் பண்றாங்க. ஸோ அதுல வந்து அஃப்கோர்ஸ் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்டியா. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் என்னன்னா நீங்கள் அந்த அவர் கேஸ் கூட எடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் அப்ளிகபிலிட்டி இருக்காது. ஸோ அதான் சொல்லுவாங்க, எக்ஸல் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு ஒரு எய்டு தான் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் வந்து எல்லா கணக்கையும் போட்டுட்டுலாம் இருக்கணும் தேவையில்லை. ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன், சாஃப்ட்வேரில் போய் நான் கீன் பண்ண சொல்கிற ஒரு ஆளை வச்சு அவர் எல்லாத்தையும் கீன் பண்ணிடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஐ வில் ஃபைண்ட் த ரிசல்ட், ரைட்? வாட் இஸ் மை பெஸ்ட் திங் டு டூ? டேக் டெசிஷன். ஆமாம். ஸோ எவ்ரி ஹியூமன் இஸ் மீன் ஃபார் டேக்கிங் டெசிஷன். ஆமாம், அது ரெஸ்பான்சிபிள் டெசிஷனாகவும் இருக்கணும். When you take the decision, you should be responsible for the decision you are taking. அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கு. Yes, I do agree with that, but taking a decision is a big task nowadays. அது வந்து பெரிய டாஸ்க் actually. See, Vivekananda used to say it. So I am a very adore fan of him. Yeah. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஒரு வேலையை செய்யுங்க, அந்த வேலையில ஃபெயிலியர் ஆனீங்கன்னா நீங்க ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகே. சக்சஸ் ஆனீங்கன்னா எப்படி சக்சஸ் ஆகலாம்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே. You can teach on both ways, right? அது எப்படி ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கலாம், சக்சஸ் ஆனா எப்படி சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கலாம். கிரேட், நைஸ். The taking decision is important thing. So இப்போ இருக்க மென்டாலிட்டி எல்லாருக்குமே, so even I do have the same kind of problem, taking a decision. Okay. But it will give you return. So whenever you are taking a wrong decision, no worries. So wrong decision will give you a lesson. Okay. A right decision will give you more enhanced path. Okay, great. ஸோ நம்ம போகிற பாதை வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இட்ஸ் குட் திங். ஆக்சுவலி we are going in a right path. ஓகே. டெய்லி எனக்கு பிரச்சனை வருது, டெய்லி எனக்கு ப்ராப்ளம் வருது, எந்த டிசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னா யூ ஆர் இன் ரைட் ட்ராக். ஓகே. ஸோ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் யூ ஷுட் நோ ஹவு டு டேக் அ டிசிஷன். ஸோ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வரேன். ஏஐன்றது என்னன்னா, லைக் இட் வில் கிவ் யூ சம் அல்காரிதம். ஸோ என்னோட நாலேஜை பொறுத்தவரை ஐ டோன்ட் ஹேவ் மச் நாலேஜ் அபவுட் திஸ், பட் ஐ எம் யூசிங் த ஏஐ ஃபார் அ பாஸ்ட் 2 years. We already talk about that. ட்ரேடிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் டிசிஷன் வில் பி இன் மை ஹேண்ட். ஓகே. It will help me to support, it will reduce my time. அந்த ஐடியாஸ் ஜெனரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Exactly. அந்த ஐடியாஸ் எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் at the end I take the decision. அத பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறது நான் தான் டிசைட் பண்ணனும். So we used to say that AI வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நீங்க ட்ரேட எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னு ஹெல்ப் பண்ணும். ஓகே. There is a difference. There is a basic difference. நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், உள்ள போய்டுவோம், ட்ரேட் எடுத்துருவோம், எடுத்ததுக்கு அப்புறம் தான் we think forward. நம்ம இது பண்ணலாமா, கூகுள் பண்ணுவோம், இல்லை ஏஐட்ட பொசிஷன் காட்டி இதை வச்சுக்கலாமா, ஹோல்ட் பண்ணலாமா. ஸோ இது என்னன்னா, நம்ம டிசிஷனை நம்ம எடுத்துடணும், அதுக்கப்புறம் we have to like help them with the support. ஓகே. சார் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது என்ன அப்படின்னா, இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒன்று வந்து கேன் இட் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் த ஹியூமன் பீயிங்? அதாவது இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிசிஷன் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் தே டேக் த டிசிஷன் வெதர் ஷுட் தே டேக் இட் ஆர் நாட் அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ இந்த ஒரு ரோல் இல்லாமலேயே can AI take the decision and start doing the trading by itself just with the instruction given by the prompter? Okay, let me tell you one thing. நீங்கள் இந்த மாதிரி ஏஏ எல்லாம் வந்து ட்ரேடெல்லாம் எடுத்துறது கன்சிஸ்டன்ஸாக பண்ணுது, ப்ராஃபிட் பண்ணுதுன்னா ஏன் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாரும் கூப்பிட்றாங்க? கரெக்ட். They can use their own money, right? Number 1. Number 2, நீங்கள் உங்கள் கூகுளில் வந்து வெதர் ப்ரொடெக்ஷன் வச்சுருப்பீங்க. கூகுள் நீங்கள் சொல்லியிருக்கோம் 70% மழை பெய்யறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு. ஓகே. எண்ட் ஆஃப் தி மழை பெய்யலாம் என்ன பண்ணுவீங்க? கூகுளை திட்டுவீங்களா? கூகுள் எப்படி சொல்லுது? அது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி வெரி குட். எக்ஸாக்ட்லி. என்ன பண்ணோம் அப்படின்னா, போன வருஷம் இந்த டைம்ல இந்த டேட்ல மழை பெஞ்சிருக்கு. ஓகே. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, காத்து நிறைய அடிச்சது, கேரளால மழை கம்மி, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து கம் அப் வித் ப்ராபபிலிட்டி. ஆமா. ஓகே. மழை பெய்யலாம், ஷூரா, அதாவது ஷூரிட்டியா சொல்ல முடியாது, இட் மே ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். the same thing AI does for your trading. ஓகே, கிரேட். சோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இட் சேஸ் திஸ் வே, பட் இட் கேன் டிஃபர், ரைட்? It is not differ, but I used to say, இப்போ இந்த AI வந்து ட்ரேடரை ரீப்ளேஸ் பண்ணோம்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒருத்தர் வந்து இஸ் ஸ்டிக் டு ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஒருத்தர் ஒரு வருஷமா மேங்கோ வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரியும் எப்பெல்லாம் சீசன் வரும், எப்பெல்லாம் மாம்பழம் வரும், எப்பெல்லாம் வராது. டிசம்பர் மாசத்துல ஒரு கிலோ மாம்பழம் 300 ரூபாய் கீழே உங்களுக்கு கிடைக்காது எங்க போனாலும். கண்டிப்பா. ஏன்னா அப்போ கிடையவே கிடையாது. ஏப்ரல் மே ஜூன்ல 50 ரூபா 60 ரூபா கிடைக்கும். கண்டிப்பா.
ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணுறவங்களுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏஐ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே. பட் ஸ்டில் த டிசிஷன் மேக்கிங் வில் பி இன் லைஸ் வித் அவர் ஹேண்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏஐ பொறுத்தவரை ஈ நோஸ் இட் எவ்ரி திங். இன் சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிவன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ், பார்லிமெண்ட் செஷன்ஸ், ஓகே, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இதெல்லாம் ஏஐக்கு இன்டர்பிரேட் பண்ண தெரியாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ he doesn't know how to connect with these things. Okay. But whereas human emotions also plays an important role. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஹியூமன் இமோஷன்ஸ் தான் 80%. ஓகே. மற்ற நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் 20%. சிம்பிள் லாஜிக். ஒரு 2 days முன்னாடி மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. ஆமாம். என்ன ரீசன் பார்த்தா there is nothing reason related to it. Okay. Most people say that அங்கே வார் நடக்குது, இங்கே நடக்குது. ஸோ ஸ்டில் வார் இஸ் ஆல்மோஸ்ட். ஆமாம், ஃபெப்ரவரியிலேருந்து இப்போ வர நடந்து தான் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ we should give some right example. You know Trump, right? அவரை பத்திலாம் பேசணும் அவ்வளவுதான். No, he deals with human emotions. கரெக்ட். என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஈரான் அடிக்க மாட்டோம், ஈரானை நாங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக the people will change. Like ஸோ மார்க்கெட் இதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் மேலே போகிற சான்சஸ் நிறைய இருக்கும். They started investing. ஆமாம். They are putting the entire money. Very next day he is putting some in social media. So we will clear everything. We don't want to be opposite of Israel. Exactly, we don't want to be Iran a part of the world. So it is human emotion, right? இதுல எதுமே டிரைவ் பண்ணல உங்களை. See, அப்ப என்ன பண்ணுவீங்க? You are predicting that something will going to happen. So இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஏஐ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே ஆகாது. ஓகே. வேற பிரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்ன்றது போன வருஷம் என்ன இருந்தது, இந்த வருஷம் என்னன்றது இட்ஸ் லைக் டெக்னிக்கலி வி கால்ட் அஸ் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், பிவோட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இட் இஸ் நத்திங் பட் உங்களோட ஆவரேஜ் தான். சி, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எண்ட் ஆஃப் த இட் இஸ் a statistical tool. Okay. Whenever you are using it, you will give you some money. Okay. But you should know it. But don't dream of like 1 லட்ச ரூபா போட்டால் எனக்கு 1 கோடி ரூபா வரும். பட் இது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா நிறைய நான் வீடியோஸ் பார்க்குறேன். அந்த வீடியோஸில் they are showing like 1 வருஷம் முன்னாடி நான் ஆரம்பித்தேன், கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன். பட் இது எப்படி இருக்கு தெரியுமா இருக்கு? இந்த கேரளாலாம் லாட்ரி விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, கரெக்ட். அது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து விட் பண்ண டிக்கெட் மட்டும் காட்டுவார், இந்த லாட்ரி டிக்கெட் அட்ஜஸ்ட். மற்ற டிக்கெட்ல என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. அதேதான். ஸோ ஒரு 2000 பேர் வாங்கியிருப்பாங்க, அதுல ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரு, அவ்வளவுதான், அந்த பிரைஸ் அவர் வாங்கிட்டு போயிருப்பாரு. ஈவன் அது வந்து ரொம்ப அதிகம்ன்ற ஸ்டாக் மார்க்கெட்ல அதோட இன்னும் ப்ராபபிலிட்டி அதிகம். 2 லட்சம் பேர் வாங்கி, பட் யூ ஆர் மேக்கிங் மணி இஸ் மோர். உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க், how they are learning, what is the effort they have been put in, இதெல்லாம் கட்டுறதே கிடையாது. Okay. And one more thing, இதை எல்லாமே பண்ணா யாருமே they don't want to show off. Okay. Because அந்த 5 வருஷமா 10 வருஷமா அவங்க மார்க்கெட்ல இருக்கும்போது they almost touch their worst part of their life. Because lot of emotions. Okay. Lot of emotions. So அந்த worst part பார்த்தவங்களுக்கு என்னைக்குமே வந்து இதை வந்து வெளியே சொல்லணும்னு தெரியாது. they are like a monk. Okay. இந்த 6-60 கிளைமேக்ஸ்ல ரஜினிகாந்த் உட்காந்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. they know it. But they are making money. I see lot of people are making money, they never open a mouth. Okay. சார், இப்போ ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம்னாலே நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் வாட் இஸ் த ஒன் டூல் தட் யூ சஜஸ்ட் வில் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் யூசிங் இட்? ஏதாவது ஒரு டூல், பெஸ்ட்டான டூல் அப்படின்னா எந்த மாதிரி டூல் சொல்லுவீங்க? ஓகே, ஐ வில் சஜஸ்ட் ChatGPT. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை ஏஐ பற்றி. பட் எனக்கு தெரிஞ்சு ChatGPT வந்து they help a lot of information. Okay. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதும் சரி, கம்பைல் பண்ணுறதும் சரி, அதோட அவுட்கம் எடுத்துகிட்டு வரதுக்கும் ChatGPT I feel like it's a good thing. Oh, great. But whereas I do try with a lot of another AIs. Claude, how do you feel it? Okay, but எனக்கு என்னன்னா, எனக்கு in terms of trading அந்த அளவுக்கு satisfaction கொடுக்கும். Exactly. So இப்போ எப்படின்னா, I was doing this to make a decision. அப்போ எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. ஸோ ஒரு சில விஷயம் இதை தாண்டி கொடுத்துரும். இப்போ எப்பயுமே ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க போக மாட்டீங்க. அது எக்ஸாக்ட்லி. கிளாட் வந்து நம்ம நினைக்கிறத விட அதிகமா கொடுக்கும். அது உண்மை. ஆக்சுவலா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு 2-3 சீன் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 50% படம் பார்த்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, அதாவது படத்தை ஃபுல்லா கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன வர போகுது அப்படிங்கறத சேர்த்து கொடுத்துரும் கிளாட். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் a problem. So ChatGPT is doing good. Okay. It gives what you exactly want. Exactly. And one more thing, so I was using this for reading the graphs. Okay.
சார்ட்ஸ் அதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு வந்து மைன்யூட்டாக நல்லா கிளியராக தே வில் ரீட் இட். சார் இப்போ இந்த இடத்துல வந்து ஏஐ டூல்ஸ் அப்படின்னு பார்த்தா ChatGPT பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ் இருக்கு, மற்ற ஆப்ஸ் எல்லாமே இருக்கு, அதில் ஏதாவது பெஸ்ட்டான ஆப்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, அது எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட் யூ ஹவ் பீன் கான் த்ரூ. ஓகே, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ யூஸ்வலி சஜஸ்ட் சம் Zerodha is doing good. Zerodha is doing good. And for discounting brokers, 5 Paisa also doing good. Okay. What is the name? 5 Paisa. 5 Paisa. Yeah. Okay. Nice. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப எல்லா இன்புட்டும் உள்ள தூக்கி போட மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நமக்கு ட்ரேடிங்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் இருக்கும். ஸோ Zerodha is doing good. ஓகே, ஆக்சுவலாக I think 4 years பேக் நினைக்கிறேன். நான் வந்து அப்போ தான் ட்ரேடிங்கை பற்றி ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன் 4 years பேக். ஐ தாட் ஓகே நம்ம லேர்ன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அதில் நிறைய நாலேஜ் தேவைப்படுது. ஸ்டாக் மார்க்கெட் முதல்ல நம்ம நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்கு. எனக்கு டெக்னாலஜியில் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்ததுனால ஐ நாட் வாண்ட் டு கான்சென்ட்ரேட். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் விச் டூல் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு டூல் வந்துச்சு ஆக்சுவலாக, ஏஞ்சல் ஒன்னு சொல்லிட்டு. கேள்விப்படுறீங்களா சார்? அவங்களும் புரோக்கர் தான், Zerodha மாதிரி 5 Paisa மாதிரி அவங்களும் புரோக்கர் தான். ஓகே. ஸோ நீங்கள் ப்ரோக்கிங் ஆப்பை பொறுத்தவரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. ட்ரேடிங் நீங்கள் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். ஓகே. ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஐ புட் அப் இன் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பட் யூ ஷுட் நோ how much I can bear it. அந்த ரிஸ்க் நான் எப்படி மிட்டிகேட் பண்றது அப்படிங்கறது எக்ஸாக்ட்லி மிட்டிகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல என்னால எவ்வளவு பேர் பண்ண முடியும்ன்றது தான் மேட்டர். ஸோ நீங்க இன்வெஸ்டிங்னு போனீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வில் லைக் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பட் தே வில் கோ ஃபார் த கம்பெனி விச் இஸ் மேக்கிங் லாஸ். கண்டிப்பா. ஸோ இட் இஸ் லைக் பார்ட் ஆஃப் ட்ரேடிங். ஏன்னா யூஆர் இன்டு 100% ரிஸ்க். ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது சம்திங் டிஃப்ரெண்ட். அது லாஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். பட் தே யூஸ் டு சே இட் ஐ வாஸ் இன்வெஸ்டிங். ஐ சி லாட் ஆஃப் பீப்புள் 5 வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனி தே ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த பேங்க்ரப்ட். ஓகே. தே பாட் தட் ஷேர்ஸ் இன் பல்க் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு. ஆஃப்டர் 5 years they saying that சார் நீங்க இன்வெஸ்டிங் சொன்னீங்க சார், இன்வெஸ்ட் பண்ண சார், லாஸ் சார். இட் இஸ் நாட் இன்வெஸ்டிங், ரைட்? இன்வெஸ்டிங் என்னது? அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணி மேல போறதுக்கு. எக்ஸாக்ட்லி. சோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே இன்வெஸ்டிங்னா என்ன அர்த்தம் அப்படினா நீங்க ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து புல் அவுட்டே பண்ண கூடாது. கண்டிப்பா. தட் இஸ் இன்வெஸ்டிங். அதாவது அந்த நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம மேல போறது அப்படிங்கறது. இட் இஸ் லைக் அசெட் கிரியேஷன். நான் சொல்றது என்னன்னா ஒரு வீடு வாங்குறீங்க, லேண்ட் வாங்குறீங்க, அந்த வீடு லேண்டை இனிமே விற்க கூடாது. கரெக்ட். எப்பனாலும் உங்களுக்கு as per what you are saying, how I understand, for example நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா அந்த வீடை நான் விற்க போறேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல வாங்குறேன் அப்படின்னா இட்ஸ் a trading. பட் அந்த வீடை நான் வந்து என்னோட பிசினஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி அதுல இருந்து நான் வாடகைக்கு கொடுத்து இல்ல அந்த ப்ராடக்ட் வந்து வச்சு நான் லோன் வாங்கி அந்த லோன் மூலமா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா that's an investment, right? That is a backupping of asset இருந்தாவே போதும். You do consider as asset. Okay. asset கன்சிடர் பண்ணி that is investing. So அப்போ ஒரு இடத்துல நீங்க வாங்க போறீங்க இடம், அது பக்கத்திலேயே புறம்போக்கு இடம் இருக்கு, நீங்க அந்த இடத்த வாங்குவீங்களா? பக்கத்திலே புறம்போக்கு இடம் இருந்தா வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அங்க ப்ராப்ளம் இருக்கும், இங்க ப்ராப்ளம் நிறைய இருக்குல்ல. கண்டிப்பா. அந்த லேண்டா இருக்கும், நம்ம லேண்ட தூக்கிட்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் a problem. பட் வேற இங்க ஒரு சிட்டில சென்டர்ல சுத்தி நல்ல வீடுங்களா இருக்க இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கினா வாங்குவீங்க. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு யூ நோ இட், சோ ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், சேஃப்டி இருக்கும், சேஃப்டி இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ தட் இஸ் இன்வெஸ்டிங். ஓகே ஓகே. சோ நிறைய பேர் நான் எது சொன்னா இந்த மாதிரி they do have a wrong perception. ஓகே ஓகே. சோ இன்வெஸ்டிங்னாவே நான் லாங் ரன் தான் வச்சுக்குவேன், அதுக்காக நீங்க லாஸ் பண்ற கம்பெனில போட்டா எப்படி லாங் ரன்ல வரும்? கண்டிப்பா. that is a part of trading. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சார் அந்த சரி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டூல்ஸ் இருக்குல்ல சார், நம்ம அந்த க்ரோ அப்புறம் ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி டூல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் தான். அப்ப நம்ம பண்ற எல்லா ட்ரேடிங் நம்ம அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படிதானே? ஆமா, brokerage compulsory. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்றது கமிஷன் கொடுக்கணுமா இல்ல நம்ம வித்ட்ரா பண்ணும்போது கமிஷன் கொடுக்கணுமா? See, lot of people as of now they are not charging for investment. Oh, okay. Like நீங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா it will comes with a zero brokerage. Oh, okay. But they do have some charges related to securities transaction tax, turnover tax அதெல்லாம் போடுவாங்க. Oh, okay. But they never going to charge you for a brokerage. Okay, okay, okay. If you go for investing. அது எப்படி சார் இன்வெஸ்டிங் தெரியும் அப்படின்னா, ஸோ தே டூ ஹேவ் அ பெர்செப்ஷன் லைக் நீங்க ஈக்விட்டிஸ் வாங்குறீங்கன்னா யூ ஆர் டு இன்வெஸ்டிங். இப்போ நம்ம அதே ஆப்ல வந்து நம்ம ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் பிளஸ் இன்வெஸ்டும் பண்ணிக்கலாம், ஸ்டாக்கும் வாங்கிக்கலாம். எஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் சொல்றீங்க, ட்ரேடிங்க்கும் சரி இன்வெஸ்டிங் சரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் tell you this thing. So equities நீங்க வாங்குறீங்க அப்படின்னா it is considered as only investing. Okay. But whereas derivatives ல வாங்குனீங்கன்னா it will be considered as trading.
ஓகே, அது என்ன டெரிவேட்டிவ்ஸா? derivatives, futures, options. So that will be a next level of things. So initially we need to have understand these things basically. சார், இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன, நிறைய பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஓகே, ஈவன் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கூட இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போட தான் அவர் சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் சோஷியல் மீடியா இஸ் பிளேயிங் அ வெரி பிக் ரோல், இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் போஸ்டிங் வீடியோஸ் அபவுட் தெம்செல்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் தட் தே ஆர் டூயிங் திஸ் அண்ட் தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி. நானே வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த சவுத் சைடில் இருக்கிற தமிழ் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து ரொம்ப காசு சம்பாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு கோர்ஸா அலைன் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்க, என்னைய மாதிரி நீங்களும் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000-2000 பேர் போவாங்க. ஆனா இவங்க மாதிரி காசு சம்பாதிப்பாங்க கேட்டா கிடையாது, அவர் தான் இன்னும் அதிகமா சம்பாதிச்சுட்டு போவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் பாக்குற இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ நான் ட்ரேடிங் வந்து 2 விதமா பார்ப்பேன். ஒன்று வந்து ஸ்கில் பேஸ்டு, இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு. இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நான் டெய்லி காலையில் எந்திரிப்பேன், சாமி கும்பிடுவேன், நேராக போய் ஒரு பை பண்ணுவேன், ஒரு 1/2 hourல செல் பண்ணுவேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல நீங்க என்னெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அது வந்து என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் இதை உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்து, சார் ஆண்டனி சார் காலையில் எந்திரிச்சிருங்க, நேராக போங்க, சாமி கும்பிடுங்க, ப்ரே பண்ணுங்க, வந்து ஒரு பை பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு செல் பண்ணுங்க, ஒரு 1/2 hour டைம் வச்சுக்கணும், செல் பண்ணுங்க. இப்போ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நோ. ஏன்? ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ரெடி பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட கிடையாதுல. நீங்க சொல்றத வச்சு நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்ன சொல்றது, காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி அப்படியே போய் அப்ளை பண்ணா எனக்கு எப்படி? சீனா பழமொழி இருக்கு, மீனை வந்து பிடிச்சு கொடுக்கறது பதிலா மீனை பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். ஓகே, அவங்களுக்கு எப்போ தேவை பிடிச்சிக்குவாங்க. ஆமா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ்டுன்றதெல்லாம் எப்படின்னா வித்தை தான். ஓகே, மேஜிக் மாதிரி. ஸோ நிறைய பேர் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், இந்த செட்டப் யூஸ் பண்ணேன், இங்கே இந்த லெவலில் பை பண்ணிங்கன்னா இப்படி ஆயிடுச்சு, அந்த லெவலில் பை பண்ணால் இப்படி ஆயிடுச்சு. தட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஓகே. ஸோ அதில் வந்து உங்களோட இன்புட்னு ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் நினைக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிடும், இவர் சொல்றதை நான் கண்ணை மூடிட்டு பண்ணேன்னா ட்ரேடிங் வந்துடும், நான் காலைல எந்திரிப்பேன், சாமி கும்பிடுவேன், ஆர்டர் போடுவேன், க்ளோஸ் பண்ணுவேன். பட் ஐ வில் டெல் யூ திஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்குன்னு you should have some experience on it. கண்டிப்பா. ஸோ நீங்கள் இது எனக்கு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரிலேபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. ஆனால் நீங்கள் கேட்கணும், என்னன்னு கேட்கணும், சார் நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க, சாமி கும்பிட்றீங்க, வாங்குறீங்க, விற்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா, எந்த பேஸ் பண்ணி வாங்குறீங்க சார்? ஓகே, எதை பேஸ் பண்ணி விற்கிறீங்க சார்? ஆனா அப்பதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வரும். எக்ஸாக்ட்லி. மக்கள் இந்த கேள்வி கேட்கறதே கிடையாது. ஏன்னா மக்கள் அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு மென்டாலிட்டியும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா they need easy money. கரெக்ட். I will tell you this thing. It's based on a like ஒரு strategy related போகிறது. So strategy is still, there will be a lot of strategies. கண்டிப்பா. But உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுதுன்றதான் மேட்டர். ஸோ ஐ யூஸ்வலி ப்ரிஃபர் த லாட் ஆஃப் பீப்புள். இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங் கற்றுக்குவாங்க, இன்வெஸ்டிங் கற்றுக்குவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டூ ஹேவ் 3 important rules. First one is managing your risk. Okay. Next one is control your emotions. And third one is open to learn. ஓகே. இந்த 3 விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் ட்ரேடிங்காக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, கிரேட். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்துருந்தா ஒன்னொன்னா தான் பண்ண பார்த்துருக்கீங்களா? முதல் வந்து குப்புற படுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சைடுல இருந்து சைடு போகும், அதுக்கப்புறம் தவளும், கண்டிப்பா, அதுக்கப்புறம் எதையா பிடிச்சி நிற்கும், அப்புறம் நடக்கும், அப்புறம் ஓடும். கண்டிப்பா. ஓடும் போதும் விழுந்துட்டு தான் எதிர்ச்சி ஓடும். கண்டிப்பா. பட் உடனே வந்து எல்லா டடாரான போக முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களை நீங்க இந்த மாதிரி கோர்ஸ் கேட்டனால, ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ப்ரிஃபர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன்ற கோர்ஸை வந்து ட்ரை டு அவாய்ட் இட். ஓகே. பட் வேரஸ் யூ கேன் கோ ஃபார் அ like psychological as well as emotional kind of learning. Okay okay okay. மார்க்கெட்னா இதுதான் உன்னோட ரிஸ்க், நீ இந்த இடத்துல இருக்கலாம், இதை பண்ணலாம், இந்த அளவு உன்னோட ரிஸ்க் அப்படின்றது you can predefine it and help them to get the things. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மீன் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அதாவது இந்த மீனை இப்படி பிடிக்கிறது, அதாவது கோல்டு ஃபிஷ் எப்படி பிடிக்கிறது, உரிக்கெழுத்தி எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத வந்து that you have to learn your strategy. ஏன்னா ஒரு மீன் ஒரு மாதிரி வலைய விட்டு வெளியே போகும். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க தான் வந்து கத்துக்கிற முடியும். இந்த மீன் வந்து இப்படிதான் துள்ளும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்க முடியும். பட் அந்த துள்றதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கத்துக்கிற முடியும். அதான் இட் இஸ் லைக் யுவர் ஓன் இமோஷன்ஸ். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களோட இமோஷன் எனக்கு தெரியாது, என்னோட இமோஷன் உங்களுக்கு தெரியாது.
ஸோ நம்ம பேசுறதுக்கும் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இமோஷன் வரும், ட்ரேட் பண்ணும்போது ஒரு இமோஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே தெரியுமே தவிர, மற்றபடி யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கரன்சி டெரிவேட்டிவ் சொல்லிக் கொடுக்குறேன், கமாடிட்டிஸ் டெரிவேட்டிவ் சொல்லிக் கொடுக்குறேன், குரூட் வாங்கிக்கோங்க, கோல்டு வாங்கிக்கோங்க, இந்த நிஃப்டி வாங்கிக்கோங்க, சென்செக்ஸ் வாங்கிக்கோங்கன்னா, ஸோ இட் இஸ் லைக் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். பட் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். தே டூ ஹேவ் சம் ரெக்குயர்மெண்ட், ரைட்? ஸோ அதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் என்னன்னா இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இட் இஸ் லைக் ப்ராபபிலிட்டி மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் மோர் டைம் ஆன் இட். இந்த டைம்லாம் வேணாம் சார், என்கிட்ட காசு நிறைய இருக்குது சார், நான் வந்து ஜஸ்ட் ஐ டேக் திஸ் திங் அஸ் லைக் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே ஓகே. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிள், ஏதாவது ஒரு அனலிஸ்ட்டை பிடிச்சிக்கோங்க, அந்த அனலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதை அப்படியே பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அகெயின் இட் வில் பி அ ப்ராபபிலிட்டி. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரிஸ்க் ஃபர்ஸ்ட். நான் 1 லட்ச ரூபா போடுற கேபிட்டலு ஒரு ட்ரேடரை ஃபாலோ பண்ணுறேன், அவர் 1 லட்ச ரூபா காலி பண்ணிட்டாருன்னா மறுபடியும் 1 லட்ச ரூபா போட்டு அவர்கிட்ட கால் கேட்கறது ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பா மறுபடியும் நம்ம அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து நீங்கள் தான் கற்றுக்கணும், நீங்கள் தான் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் இட். ஓகே ஓகே. So sir, the final question, the most important question, okay, so someone, all the people who are watching this, okay, so what is the one action that they supposed to do to be successful in trading, and what is that they should not be doing, okay, before starting the trading? Okay, so என்ன பண்ணக்கூடாதுன்றது முதல்ல சொல்லிடுறேன். ஸோ மோஸ்ட்லி என்னன்னா, ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஆமாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போங்க, யூடியூப் போங்க, இன்ஸ்டாகிராம் 2 வீடியோ பார்த்தா நானும் போய் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றேன் இன்னைக்கு. மோட்டிவேஷன் நிறைய இருக்கு. ஆமா. ஆனா டிசிப்ளின்றது டிசிப்ளினே இல்ல. क्वेश्चन மார்க், ரைட்? ஸோ டிசிப்ளின் முதல்ல கற்றுக்கோங்க. டிசிப்ளின் கற்றுக்கிங்கன்னா மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணும். கரெக்ட். நமக்கு டிசிப்ளின் இல்லாமல் மோட்டிவேஷன் எப்படின்னா, ஸோ யூஆர் ஹிட்டிங் ஆன் ஆல் த சைட், பட் எங்கே ஃபீல்டர்லையோ அங்கே தான் அடிக்கணும். கரெக்ட். நீங்கள் எல்லா சைடும் அடிப்பேன், நான் எக்ஸ்பர்ட்டு, நான் 360 அப்படின்னு அடிச்சுன்னா உங்களை அழகாக போட்டு எடுத்துருவாங்க. கண்டிப்பாக. பட் யூ ஷுட் நோ வேர் டு ஃபோக்கஸ். டிசிப்ளின், ஃபோக்கஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, ட்ரேடிங் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே எடுத்துகிற மாதிரி இப்போ ட்ரேட் பண்ணாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் வாட்ச் ஆல் த யூடியூப் வீடியோஸ். நிறைய படம்லாம் போட்டு பார்ப்பாங்க, இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து நிறைய பார்ப்பாங்க. இட்ஸ் ஆல் குக்ட் அப் ஸ்டோரிஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். மூவிஸ்னாலே குக்ட் அப் see exactly. so இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் சார், அதாவது ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் ஸ்டோரினா என்னது, ரியலா இருக்க ஒண்ணு ஸ்டோரியா மாத்தி இருக்காங்க. அது புரிய மாட்டேங்குது நிறைய பேர். இல்லனா மெர்கன்டைஸ் பண்ண முடியும், கமர்ஷியலைசேஷன் பண்ண முடியும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் பண்ணாதீங்க. அண்ட் தேர்ட் ஒன், நீங்க எப்பெல்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கோ வித் சம் பாஸ் மோட். ஓகே. டோன்ட் டூ வித் இம்பல்சிவ். இம்பல்சிவ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயம்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆர்வ கோளாறுன்னுவாங்க, கரெக்டான வார்த்தை. கரெக்ட். அதுதான் அந்த இம்பல்சிவ். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இது 3த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதும். என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் த பேசிக்ஸ். ஓகே. எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. யூ டோன்ட் ரிலே ஆன் எனி ஒன். யூடியூப் வீடியோஸோ, இன்ஸ்டாகிராம் வீடியோஸோ, ஃபேஸ்புக்கோ பார்க்காதீங்க. ஓகே. இன்ஃபர்மேஷன் இஸ் ஹியூஜ். ஸோ டூரிங் த டைம்ஸ் ஆஃப் when we enter into the market 2010-11 நாங்கள் உள்ள வந்துட்டோம் மார்க்கெட்டில். அப்போல்லாம் there is no information at all. ஓகே. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு ஒரு பேப்பர் வரும். ஆமாம். அந்த பேப்பர் வரும், ப்ளஸ் வந்து மேகசின் வரும் மந்த்லி ஒன்ஸ். அதில் எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு பேப்பர் ஃபுல்லாக எழுதி, ஒரு டைரி ஃபுல்லாக எழுதி, அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் போவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எதுவுமே தேவையில்லை. ஆமா, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் முன்னாடி எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு 1 மினிட் முன்னாடி ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன். பட் இதுதான் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரா ஐ ஃபீல் லைக். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீங்க பண்ணவே கூடாது. ப்ரிப்பரேஷன் ஷுட் பி தேர். ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா இட் இஸ் லைக் நீங்க பண்ணி அது வேஸ்டா தான் போகும். இந்த ஓட்டை இருக்க குடத்துல தண்ணி ஊத்துற மாதிரி தான். நீங்க நிறைய தண்ணி ஊத்துவீங்க, நிறைய ஆர்டர் பண்ற சார் நீங்க, பட் அந்த ஓட்டை வழியா வெளியே வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹவ் டு நோ த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். எப்படி ஒர்க் ஆகுது, டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, எந்த இடத்துல ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க, யாரு கூட நீங்கள் இருக்கீங்க, அது முக்கியமான விஷயம். நீங்கள் ரன்னிங் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உசைன் போல்ட் கூட ஓட முடியுமா உங்களால? கண்டிப்பா முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பியர் குரூப்ல நம்ம பாடி சைஸ்ல இருக்கவங்க கூட ஓடினா ஓரளவுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு. அதை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகணும். எக்ஸாக்ட்லி தி சேம் திங். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எஃப்ஐஸ், டிஐஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், பேங்க்ஸ். ஓகே. நீங்க நம்ம சேஃப்னு சொல்றீங்கல்ல, உங்க காசுலாம் பேங்க்ல ரொம்ப சேஃபா இருக்கு. தே ஆல்சோ டேக்கிங் பார்ட் இன் ட்ரேடிங். ஓகே. தே ஆர் ஆல்சோ மெயின் பிளேயர்ஸ். ஸோ இவங்க கூடலாம் நீங்கள் ஓடும்போது இவங்க கூட 100 மீட்டர் டேஷ் ஓடுறது ரொம்ப ரிஸ்க். ஓகே.
அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் ஸ்மார்ட்டா, நம்ம விநாயகர் மாதிரி முருகன் மாதிரி போய் சுத்தாம அழகா அப்பா அம்மா யாரோ அவங்கள சுத்திட்டு மாம்பழம் வாங்குற மாதிரி நம்மளோட ஸ்மார்ட்டா நம்ம எவ்வளவு ஈஸியா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சம்பாதிச்சது தான் பெஸ்ட். ஓகே 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 கிரேட். ஐ திங்க் நிறைய கவர் பண்ணியிருக்கிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. எனக்கு நீங்கள் ஓவராலாக சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் இருக்குது தெரியுமா. தட் வாஸ் சம்திங் அமேசிங். ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி தி பிகஸ்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் அப் யுவர் டைம் அண்ட் ஃபார் யுவர் எனர்ஜி அண்ட் ஷேரிங் யுவர் இன்புட்ஸ் டு அவர் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வில் பி ஹாப்பி டு ஹேவ் சம் மோர் பாட்காஸ்ட் ஃபியூச்சரில். ஆடியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மற்ற டாபிக் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி ஐ திங்க் வி கேன் மேக் ஒன் மோர் வீடியோஸ். ஸோ நிறைய பேருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெஃபினட்டா சார் அவைலபிளா இருப்பாரு. அவரை வச்சு நம்ம வந்து இன்னும் மல்டிபிள் ஷூட்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் வந்து பண்ண முடியும். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஃபார் ஆல். எஸ் தேங்க்யூ.